மார்கழி மாத பலன்களை பார்க்கலாம். அறிவியல் ரீதியாக ஓசோன் மண்டலம் பூமிக்கு மிக அருகில் வரும் காலம் என்பதால் இந்த மாதத்தில் அதிகாலையில் எழுந்து பெண்கள் வாசலில் கோலமிட வேண்டும் என்றும் ஆண்கள் பஜனைக்கு செல்ல வேண்டும் என்றும் சொல்லி வைத்தார்கள். மார்கழி மாதத்தில் சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்து குளித்துவிட்டு இறை நாமங்களை ஒருமுறை சொன்னால் கூட மற்ற நேரங்களில் 1,00,00,000 முறை நாம் சொன்னதற்கு சமம். வருடத்தின் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு சிறப்பு உண்டு. ஒவ்வொரு வகையில் ஒவ்வொரு மாதமும் கொண்டாடப்படுகிறது. அவற்றில் மிக உயர்வானதாக சொல்லப்படுவது மார்கழி மாதம். இது இறை வழிபாட்டிற்கே உரிய மாதமாகும். அதனால்தான் அர்ஜுனனுக்கு செய்த கீதை உபதேசத்தில் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என கிருஷ்ண பகவான் விரும்பி சொல்லியுள்ளார். மார்கழி மாதத்தில் சூரிய பகவான் குரு பகவானின் வீட்டில் சஞ்சரிக்கும் காலம். இது தேவர்கள் கண்பிடிக்கும் அதிகாலை பொழுதாகவும் சொல்லப்படுகிறது. அதாவது தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த காலம் ஆகும். அவர்கள் கண்பிடிக்கும் சமயத்தில் நாம் இறை வழிபட்டால் என்ன வேண்டிக் கொண்டாலும் அதை அப்படியே அவர்கள் அருள்வார்கள். மார்கழியின் 30 நாட்களில் ஒரே ஒரு நாளாவது அதிகாலையில் எழுந்து விளக்கேற்றி வழிபட்டால் ஒரு ஆண்டு முழுவதும் அதிகாலையில் வழிபாடு செய்த பலன் கிடைக்கும் அளவிற்கு உயர்வான பலன்களை தரக்கூடிய சிறப்பான மாதம் மார்கழி. மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்த வேளையில் எழுந்து குளித்துவிட்டு அருகில் உள்ள கோவிலுக்கு செல்லலாம். பெண்கள் வாசலில் கோலமிட்டு முடித்ததும் நிலைவாசலுக்கு முன்புறம் ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும். பிறகு வீட்டின் பூஜை அறையில் விளக்கேற்றி ஏதாவது ஒரு நாமத்தை குறைந்தபட்சம் 9 முறையாவது பாராயணம் செய்து வழிபட வேண்டும். அகல் விளக்கில் பஞ்சத்திரியிட்டு விளக்கேற்ற பயன்படுத்தும் ஏதாவது ஒரு எண்ணெய் அல்லது நெய் கொண்டு விளக்கேற்ற வேண்டும். வீடுகளில் விளக்கேற்றுவது, கோலமிடுவது, கோவில்களில் நடைபெறும் பூஜைகளில் பங்கேற்பது என செய்து கொண்டால் மார்கழி மாத பலன்களை நாம் பெறலாம். மேலும் இதுபோன்ற பதிவுகளை தெரிந்து கொள்ள பக்தியல்